சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஒன்றில் ஏற்பட்ட டர்புலன்ஸ் பிரச்சனையால ஒருவர் உயிரிழந்திருக்கிறாரு. சிங்கப்பூர்ல இருந்து இங்கிலாந்து சென்ற இந்த விமானம் டர்புலன்ஸ் காரணமா பேங்காக் விமான நிலையத்தில் அவசர லேண்டிங் செய்யப்பட்டது. இந்த விமானத்தில் 211 பேசஞ்சர்ஸ் இருந்தது மட்டும் இல்லாம 18 குரூ மெம்பர்ஸும் இருந்திருக்காங்க. இதுல மொத்தம் 71 பேர் காயப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இங்கிலாந்தை சேர்ந்த 73 வயதான ஒரு முதியவர் இதுல உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. டர்புலன்ஸ் ஏற்படும் பொழுது சீட் பெல்ட் அணிஞ்சிருந்த யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஆனா சீட் பெல்ட் அணியாதவர்கள் பிளைட்டோட சீலிங்ல தூக்கி வீசப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த விபத்துல காயப்பட்ட 71 பேர் மலேசியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஸ்பெயின், அமெரிக்கா மற்றும் அயர்லாண்டை சேர்ந்த பேசஞ்சர்ஸா இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த விபத்துல இந்தியர்கள் யாரும் இல்லை அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. போயிங் 777 ரக விமானமான இந்த விமானம் 37,000 அடியில பறந்துட்டு இருக்கும் பொழுது டர்புலன்ஸ் ஏற்பட்டதால அடுத்த 5 நிமிடங்கள்ல சுமார் 6,000 அடி கீழே டில்ட் ஆகி போயிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. போயிங் 777 ரக விமானமான இந்த விமானம் 36,000 அடியில பறந்துட்டு இருக்கும் பொழுது டர்புலன்ஸ் ஏற்பட்டதால அடுத்த 5 நிமிடங்கள்ல சுமார் 6,000 அடி டிசென்ட் செய்யப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் இதனால தான் அங்க உள்ள பேசஞ்சர்ஸ் எல்லாருமே தூக்கி அடிக்கப்பட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. விமானம் பறந்துட்டு இருக்கும் பொழுது காற்று அழுத்தத்தில் ஏற்படுற மாற்றம் காரணமாக தான் இந்த டர்புலன்ஸ் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் பொதுவாகவே டர்புலன்ஸ்ல உயிரிழப்பு அப்படின்றது ரொம்ப குறைவு அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த விபத்துல உயிரிழந்த அந்த 73 வயது முதியவர் டர்புலன்ஸ்ல ஏற்பட்டதுனால எதுவும் காயம் ஏற்பட்டு அவர் உயிரிழந்தாரா இல்ல அவருக்கு ஹார்ட் அட்டாக்ல உயிரிழந்தாரா அப்படின்றது குறித்த சரியான தகவல் இன்னும் வெளியாகல அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த விபத்து நடக்கும் பொழுது எடுக்கப்பட்ட வீடியோக்கள் தற்போது வெளியாகிருக்கு. அண்ட் இது குறித்த விசாரணை இப்போ தொடங்கப்பட்டிருக்குது. Shoot it.